வணக்கம். அருள்மிகு எழிலாம்பிகை உடனுறை ஏகாந்த லிங்கேஸ்வரர் ஆலயம், கொரட்டூர். சென்னை திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர் அக்ரஹாரத்தில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக வேண்டிய வரங்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ எழிலாம்பிகை சமேத ஸ்ரீ ஏகாந்த லிங்கேஸ்வரர் ஆலய தல வரலாறு. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் தல விருட்சம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று உண்டு. அதுபோன்று ஏகாந்த லிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு ஒற்றை பனைமரம் என்பது சிறப்பு அம்சம். ராகு, கேது மற்றும் சர்பதோஷங்களுக்கு முக்கிய பரிகார ஸ்தலமாக இக்கோவில் கருதப்படுகிறது. ஏகாந்த லிங்கேஸ்வரர் லிங்கம் சதுர வடிவில் ஆவுடையாராக காட்சியளிப்பதால் வரலாற்றில் உள்நோக்கி பார்க்கும்போது லிங்கம் கிபி 3ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது என்று பொருள். சூப்பர் அடிகளார் வழிபட்ட ஸ்தலம். ஏகாந்த லிங்கேஸ்வரர் கோவிலானது பஞ்சகோஷ்டம் அமைப்பில் அமையப்பட்ட ஸ்தலம். பஞ்சகோஷ்டம் என்பது 5 பரிவார தெய்வங்கள் உள்ளடங்கும். நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, விஷ்ணு, துர்கை. மேலும் அம்பாளுக்கு சன்னதி இருப்பதை போன்று இப்போது புதிதாக சண்டிகேஸ்வரர், காலபைரவர் மற்றும் நாக தெய்வங்களுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. அதனுடன் சேர்ந்து கோவிலில் பால விநாயகர் மற்றும் பால முருகனுக்கு கூடுதலாக கார்த்திகேயன், வள்ளி தெய்வானை மற்றும் வினை தீர்க்கும் விநாயகர் தனித்தனியே சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஏகாந்த லிங்கேஸ்வரர் பெயர் காரணம். ஏகாந்தன் என்றால் பிரம்மஸ்வரூபம் என்றும், எழிலாம்பிகை என்பது அழகு நிறைந்தவள் என்பதும் பொருளாகும். தற்போது 40 அடி உயர கோபுரத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் ஏகாந்த லிங்கேஸ்வரருக்கு சில சோதனை காலங்களும் வரலாற்றில் இருந்தது. 2 வருடத்திற்கு முன்னால் ஏகாந்த லிங்கேஸ்வரர் மழை, புயல் போன்ற பேரிடர் காலத்தில் தரையோடு தரையாக மழையில் நீரில் சூழப்பட்டு இருந்தார் என்பது பக்தர்கள் மட்டுமே அறிந்த ஒன்று. அந்த சூழலிலும் எப்படியாவது கோயில் கட்ட வேண்டும் என்ற மக்கள் வேண்டுதலே இன்று பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறார் ஏகாந்த லிங்கேஸ்வரர். தர்மகர்த்தா திரு குப்பன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள், அடியார்கள் மற்றும் பக்தர்களின் கூட்டு முயற்சியால் கொரட்டூர் பொதுமக்கள் மற்றும் ஏகாந்த லிங்கேஸ்வரின் பக்தர்கள் பெரும் ஆதரவில் கோவில் 40 அடிக்கு எழும்பி சாத்தியமாயிற்று. அதற்கு பக்தர்கள் மட்டுமே காரணம் என்பது ஈசன் அறிந்ததே. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஆரம்பிப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்றாற்போல ஒரு குறும் தொகையோடு சிறிதாக ஒரு கோயில் கட்டி விடலாம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நம்பிக்கை விதையாகவே இன்று பக்தர்களின் ஆதரவோடு ஏகாந்த லிங்கேஸ்வரர் ஆலயம் நல்லவர்கள் ஒன்று கூடினால் நன்மை மட்டுமே நடக்கும் என்பதற்கு பெரிய எடுத்துக்காட்டாக, கனவாக இந்த கோவில் உள்ளது. திரு தாமோதரன் ஐயா கோவிலில் வந்து பார்த்த அந்த நொடியே அனைத்தும் சாத்தியமானது. நாட்கள் செல்ல செல்ல கோயில் வேலைகளை பார்த்து பக்தர்கள் பலர் முன் வந்தனர். கோயில் கட்டிட வேலைகளுக்கு தேவையான கம்பி, செங்கல், மணல், ஜல்லி போன்ற அனைத்துமே நன்கொடைகளாக குவிய தொடங்கின. நம்பிக்கையும் பெருக கோவிலின் பிரம்மாண்டமும் பெருகியது. சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல அனைத்து துளிகளும் வெள்ள பெருக்கையை உண்டாக்கிற்று. அதன் பேரூற்றாக இன்று 40 அடிக்கு மகா மண்டபத்தோடு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது ஏகாந்த லிங்கேஸ்வரர் ஆலயம். பொதுவாக கோயில்கள் என்றாலே வேண்டுதல் நிவர்த்தி ஸ்தலம் என்றுதான் நம் மனத்தில் வைத்திருப்போம். உதாரணத்திற்கு திருமணத்தில் தடையா, இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். செவ்வாய் தோஷமா, அந்த கோவிலுக்கு செல்லுங்கள். பண கஷ்டமா, இங்கு வாருங்கள். உடல் நலம் ஆரோக்கியம் பெற வேண்டுமா, அங்கு போங்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம்.
ஏகாந்தலிங்கேஸ்வரர் கோயிலில் இப்படி தனித்தனியாக வேண்டுதல்கள் நிவர்த்தி என்பது மட்டுமல்லாமல் நீங்கள் மனதில் நினைத்த காரியத்தை முழு மனதோடு ஏகாந்தலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வந்து மனதார நினைத்து வேண்டினால் நல்ல காரியங்கள், நீங்கள் வேண்டிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். இதற்கு பக்தர்களே காண்போம். சந்தாமரை யூடியூப் சேனலுக்காக இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்பவன் உங்கள் சேவகன் ஆர் வெங்கடராவ். குரல் ஹேமா விஜயகுமார். நன்றி, வணக்கம்.